தமிழ் 15,000 வருடங்களுக்கு முற்பட்டது என்ற மாபெரும் உண்மையை உடையதாகும். தமிழர்களாகிய நாம் தலைநிமிர்ந்து வாழும் தகுதியை வழங்கிய தமிழெண்ணையை போற்றி நம்மை உயர்த்திட பாலமாக அமையும் விழாதான் இலக்கிய மன்றங்களின் துவக்க விழா. A very pleasant morning one and all present here. It's my great pleasure to welcome the galaxy of intellectuals, honorable guests, dear teachers and beloved students, to celebrate the inauguration of the Literary Association of a prestigious school, Don Bosco Higher Secondary School, Perambur, Chennai 11. Let's begin this inaugural ceremony by seeking the blessings of the Almighty. Now, I would call upon our school choir to invoke the Almighty's blessings. பக்கம் எண் 14 பாடல் எண் 2. School, attention. என் எண்ணங்கள் உங்கள் எண்ணங்கள் அல்ல, உங்கள் வழிமுறைகள் என் வழிமுறைகள் அல்ல என்கிறார் ஆண்டவர். மண்ணுலகத்திலிருந்து விண்ணுலகம் மிக உயர்ந்து இருப்பது போல உங்கள் வழிமுறைகளை விட என் வழிமுறைகளும் உங்கள் எண்ணங்களை விட என் எண்ணங்களும் மிக உயர்ந்திருக்கின்றன.
மழையும் பனியும் வானத்திலிருந்து இறங்கி வருகின்றன. அவை நிலத்தை நனைத்து முளை அரும்பி வளரச் செய்து விதைப்பவனுக்கு விதையையும் உண்பவனுக்கு உணவையும் கொடுக்காமல் அங்கு திரும்பி செல்வதில்லை. அவ்வாறே என் வாயிலிருந்து புறப்பட்டு செல்லும் வாக்கும் இருக்கும். அது என் விருப்பத்தை செயல்படுத்தி எதற்காக நான் அதை அனுப்பினேனோ அதை வெற்றிகரமாக நிறைவேற்றாமல் வெறுமையாய் என்னிடம் திரும்பி வருவதில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. எம் கல்வியை சமர்ப்பிக்கின்றோம், அதனை ஆசீர்வதியும். எம் மனதினை ஒளிபரச் செய்து நேர்மையிலும் நன்மையிலும் உண்மையான அறிவை பெற உமது அருளை தாரும். விண்ணொலியில் உமது திருவுள்ளம் விண்ணொலியில் நிறைவேறு போல் மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு விட்காட்டாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுதரும். ஆமென். புனித டான் போஸ்கோவே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். விமலா விக்டோரியா அவர்களையும் தமிழின் சிறப்புரை ஆற்றவிருக்கும் நம் பள்ளி மூத்த தமிழ் ஆசிரியர் திரு லியோ பாக்கியராஜ் உதவி தலைமை ஆசிரியர் அவர்களையும் இவ்விழாவிற்கு மாணவர்கள் உங்கள் சார்பாகவும் ஆசிரியர்கள் அனைவரின் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். நன்றி. The speciality of a poem is felt in its life. Chief guests of the day, teachers and my dear students. It's another important day for us because the Salesian congregation considers groups and movements as an important part of the formation of young people. உடைய வளர்ச்சியில் அதிகமாக பங்கெடுக்கக்கூடிய இந்த குழு வாழ்வு என்பது மிக மிக முக்கியமானது. அப்படிதான் சலேசிய சபையானது ஒவ்வொரு நிறுவனத்தையும் அவர்கள் பார்க்கிறார்கள். நிறுவனத்தில் கண்டிப்பாக குழுக்கள் இருக்க வேண்டும். இது இப்பொழுது அல்ல, நம்முடைய அரசாங்கம் எல்லாம் சொல்வதற்கு முன்பாகவே பல வருடங்களுக்கு முன்பாக சலேசிய பள்ளிகளிலே குழுக்களை வைத்து பிள்ளைகளை உருவாக்குகின்ற பயிற்சியில் ஈடுபட்டோம். இன்று பலவிதமான குழுக்கள், கிளப்ஸ் எல்லாம் இருப்பதற்கு காரணம் உங்களுடைய வளர்ச்சி. முக்கியமாக உங்களோட மன வளர்ச்சி. உடல் வளர்ச்சி இயற்கையாக ஏற்பட்டாலும் மன வளர்ச்சி என்பது மற்றவர்களோடு நாம் வாழும் பொழுதுதான் அது சரி செய்யப்படுகிறது. எனவே இந்த குழுக்களிலே நீங்கள் முழுவதுமாக பங்கெடுத்து அந்த குழுக்கள் மூலமாக நீங்கள் நன்றாக வளர வேண்டும் என்று உங்களை நான் வாழ்த்துகின்றேன், பாராட்டுகின்றேன். நன்றி, வணக்கம். Everybody, it is an honor and privilege to introduce to you Mrs. Vimala Victoria, our English guest speaker. Madam is a PG assistant at St. Joseph's Anglo-Indian High Secondary School in Bedperi. She comes from neighboring Yasapani. She is a product of Don Bosco Metric and St. Joseph's High Secondary School, Erkancheri. Being a sports personality, she had represented her school at the district level for throwball and kho-kho. After schooling, she attended Dr. Ambedkar's Government College to get her BA degree in English. She received her MA degree from Loyola College and her BA from Loyola College of Education. She is also a PG diploma holder in English language teaching from Annamalai University. Madam has a multiple work experience. Though she is a teacher now, she began her career as a transcriber. She was involved
in medical transcription for 5 years. After completing her BA, she switched over to teaching and even worked as a special educator in Malaysia for a year. She started teaching at her alma mater. As of now, she has 12 to 13 years of teaching experience. We are indeed very fortunate to have her as a guest speaker. We welcome you once again, madam. The stage is now all yours. All the best wishes and greetings. And I also thank you all for having me here to share my views and thoughts on English language. Before starting my speech, I just wanted to ask you a question. What is English? Can anyone tell me what is English? Is it a language? Really? Is it a language? It's not a skill. Exactly, it's also a language, but it's a skill. Okay, we have to develop a skill through a language. Okay, fine. So, how many of them will speak a fluent English? Everybody can speak English, but how many of you will speak fluently? Just raise your hands, no? How many of you will speak English fluently? Fine, good. But I tell you, everybody can speak English fluently if you know the importance of English. Only thing you have to develop your skills. Only thing you have to know what is English. Okay? In our day-to-day life, we used to speak in English. Not only the educated, even the lay people, whomsoever we meet, whomsoever we just look around us, everybody will be speaking in English one way or the other. I do remember a quote that is a special kind of a beauty exists which is born in language, of language and for language. Likewise, they say, no, democracy is for the people, all the people, and for the people, of the people, and by the people. Likewise, English language is also for us, not only for us, for everybody, as it's considered to be the global language, as it's considered to be the global language. We follow, we speak, we wanted to give the importance to be, to learn, to follow, to live with the skill of language. Okay? And let me share the beauty of English. Exactly, English is a language which has been invented for the humanity. Okay? Exactly, all the languages are unique in their own parts. But you don't know which is the most famous language in the global. Almost, English language is the third language which has been followed, which has been spoken by the most of the people, by the people of all over the world. Okay, and let me tell you some reasons. Okay, why English has been given important in the worldwide. Number one, English is considered and it is a global language. Why? Because people convey their message or convey their talk or convey their feel, whatever may be, it will be conveyed through language. At least to share their views or to share their thoughts, they used to convey it. Second important reason is studying English can get you a job. This is it's an essential thing. Studying English, it will get you a job.
everybody wants to settle our life in a high-fi way, right? All of you wanted to settle your life in a best way, right? Or just like that we wanted to settle our life. Is it so? Okay, children? Is it okay, children? Is it clear? So, can anyone tell me any 3 important reasons? Can anyone tell me? It's very true in the case of a chief guest today. Thank you so much, ma'am, for sharing your knowledge and expertise in every possible way to help our children to know the importance of learning the global language, English. Thank you so much. Boys, can you guess? What's the longest word in the English language? Any guess? India? No. The chief guest is smiling very beautifully there. I've given a clue. Yeah, very true. Father says the right answer. You can give very big round of applause for Father Lionel. Yeah, that's the word smile. There is a mile distance between the first letter and the last letter. Smiles. So, it is the longest word in the English language, right? Okay. You scream. We all scream for ice cream. Yeah, it is your turn to say it fully. I scream, you scream, we all scream for ice cream. Once again. Lovely children, lovely, you're great. Okay. The good manners are the techniques of expressing consideration for the feelings of others. Good manners are made up of petty sacrifices. So you can learn good manners by doing petty sacrifices, small sacrifices. Now I request our dear students to tell us the importance of good manners through an action song. Manners are little rules that help us all act with respect toward one another. If you are unsure what to do in a particular situation, remember that manners strive to make everyone around you feel comfortable. Take action based on this thought. Manners are stitches that hold the fabric of society together. Thank you.
என்ன சொல்லுவோம்? சொல்லுவோம். சூடுபட்டா என்ன சொல்லுவோம்? கையில சூடுபட்டுச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சரி, அதட்டும் போது என்ன சொல்லுவோம்? அப்படின்னுவோம். பயப்படும் போது, ஐயத்தின் போது என்ன சொல்லுவோம்? அப்படின்னு சொல்லுவோம். ஆச்சரியத்தின் போது என்ன சொல்லுவோம்? ஓ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? வா அப்படின்னு இங்கிலீஷ் சொல்லுவோம், தமிழ்ல ஓ ஓ ஓ அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. வக்கடையின் போது என்ன சொல்லுவோம்? அப்படின்னுவோம். விக்கலின் போது என்ன சொல்லுவோம்? அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? சரி, இத்தகைய சிறப்பு வாய்ந்த தமிழ் மொழியினை பற்றி மேலும் பேச, உங்களுக்கு அறிமுகம் செய்ய, உங்களுக்கு எல்லாம் பிடிச்ச மாஸ்டர் அமல்ராஜ் ஆசிரியர் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். உலகில் மற்ற மொழிகள் எல்லாம் வாயினால் பேச பெற்று செறிக்கு கருத்தை உணர்த்த வல்லவை. ஆனால் சிறப்புமிக்க தமிழ் மொழியானது இதயத்தால் பேசப்பட்டு இதயத்தால் உணர வைக்கும் ஒரு மொழி. அழியாத செழுமை வாய்ந்த தமிழில் சிறப்புரையாற்ற வருகை தந்திருக்கும் நம் தமிழ் சிறப்பு விருந்தினரை வரவேற்று பேச நம் பள்ளியின் ரோஜா மலராம் ஆசிரியை திருமதி லீமா ரோஸ் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். கனியிடை ஏறிய சுளையும் முற்றல் கழையிடை ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காற்று பாகிடை ஏறிய சுவையும் நனி பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர் என்று தமிழுக்கு பெருமை சேர்த்த நம் பாவேந்தர் பாரதிதாசனையும் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று முழங்கிய நம் மகாகவி பாரதியையும் வணங்கி பெருமை மிகு எம் பள்ளியின் இலக்கிய மன்றங்களின் துவக்க விழாவிற்கு வருகை தந்திருக்கும் ஆன்றோர் சான்றோர்களையும் மாணவ கண்மணிகளையும் வணங்கி மகிழ்கிறேன். அன்னை தமிழால் வரவேற்க தமிழை எம் மாணவர் மத்தியில் கசடர கற்பிக்கும் சிந்தனை சிற்பி செம்மொழி செம்மல் வாரி வழங்கும் வள்ளல் வாயிசை கருவி வித்துவான் சூழ்நிலைகளை சமாளிக்கும் சூறாவளி என்றும் மார்கண்டேயன் எம் பாசமிகு சிறப்பு விருந்தினர் நம் பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர் மூத்த தமிழாசிரியர் திரு லியோ பாக்கியராஜ் ஐயா அவர்களை சிரம் பணிந்து வணங்கி பெருமை அடைகிறேன். இவ்விழாவிற்கு வருக வருக என சிரம் பணிந்து கரம் கூப்பி வரவேற்கின்றேன். ஐயாவை பற்றிய அறிமுக உரை இதோ உங்களுக்காக. பாலை வனத்தையும் சோலை வனமாக்கும் இவர் பிறந்த ஊர் திண்டிவனம். திண்டிவனத்தில் தொடங்கிய அகரம் திருச்சி மலைக்கோட்டையில் சிகரம் தொடர் இளவட்டமாக இளங்கலை பட்டம் திருச்சி புனித வளனார் கல்லூரியில், பின் ஜமால் முகமது கல்லூரியின் முதுகலையில் முதல் மாணவராக முடிசூடா மன்னராக பெற்றது முதுகலை பட்டம். இத்தகு திறமை வாய்ந்த மாணவரை நம் பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியராக மூத்த தமிழாசிரியராக பெற்றது நாம் பெற்ற பெரும் பேரல்லவா? மாணவர்களே, கரவொலி எழுப்பி ஐயாவை வாழ்த்துவோமா? நடிப்பு கலை இவருக்கு கைவந்த கலை. பாரதிதாசன் பல்கையில் நாடகவியலில் நல்லதொரு பட்டம், ஆய்வியல் நிறைஞராக. என் பள்ளியானது பொன்விழா கண்டபோது டொன் பாஸ்கோவின் வாழ்க்கை வரலாற்றை எழுதி இயக்கி நாடகமாக்கி ஆசிரியர்களாகிய எங்களையெல்லாம் நடிக்க வைத்து எம் பள்ளிக்கு புகழ் சேர்த்தவர், ஆசிரியர்களையெல்லாம் பெருமைப்படுத்தியவர். அனைவராலும் அன்போடு அழைக்கப்படும் தமிழில் தவிர்க்க இயலாத
எழுத்துகள் LPR. RRR என எத்தனை ஆறுகளை அருகில் வைத்திருந்தாலும், அதாவது கில்பர்ட் சூசை ராஜா, ராயராஜா, அமல்ராஜ் எத்தனை ஆறுகளை அருகில் வைத்திருந்தாலும் எல்லாரை, அதாவது என்னை தன்னுள் தங்கையாக வைத்திருக்கும் எனக்கு, மன்னிக்கவும், எங்களுக்கு நீவி தமிழ் அண்ணா, தனக்குள் ஓவிய குலக்கண்ணா, எதையும் எண்ணா தமிழ் துறையின் மன்னா. எனது குடும்பத்திற்கும் ஐயாவிற்கும் நீண்ட தொடர்பு தொப்புள் கொடி உறவாக தொடர்கிறது. ஆம், ஐயா லொயோலா கல்லூரியில் தமிழ் துறையின் பேராசிரியராக பணியாற்றிய போது எனது கணவர் ஐயாவின் மாணவர் என்பதை மகிழ்வோடு பதிவு செய்கிறேன். இங்கு நானும் ஐயா அவர்களும் சுமார் 23 ஆண்டுகள் பணிபுரிந்தாலும் கடந்த 10 ஆண்டுகளாக தமிழ் துறையின் துடிப்புமிக்க தலைவராம் ஐயா அவர்களோடு தமிழாசிரியராக தொடரும் பயணம் தொப்புள் கொடி உறவுகளே. வாருங்கள் ஐயா, சீர்மிகு சிறப்புரையை ஆற்றி செம்மொழியாம் தமிழ் மொழியை அணி செய்யுங்கள். கொஞ்சம் அதிகப்படியான அறிமுகம் தான். கன்னடமும் களிதெலுங்கும் கவின் மலையாளமும் துருவும் உன் உதிரத்தில் உதித்தெழுந்து ஒன்றுபட ஆயிடனும் ஆரையும் போல் உலக வழக்க அழிந்து ஒழிந்து சிதையாகும் சீரழமை திறமை என்று செயல் மறந்து வாழ்த்துதுமே. என் பள்ளியிலே இந்த பள்ளியை சீரும் சிறப்புமாக வழிநடத்தி செல்கின்ற சலேசிய தந்தையர்களையும் இன்று ஆங்கில சிறப்பு விருந்தினராக வந்திருக்கின்ற சகோதரியையும் உதவி தலைமை ஆசிரியரையும் மற்றும் இருபால் ஆசிரியரையும் அலுவலக நண்பர்களையும் எனது அன்புக்குரிய மாணவ கண்மணிகளையும் வணங்கி என் உரையை துவங்குகிறேன். இன்று தமிழ் இலக்கியம் மட்டுமல்ல, ஆங்கில இலக்கியம் மற்றும் பல குழுக்களின் துவக்க விழா அல்ல, தொடக்க விழா. யாரும் இனிமேல் துவக்க விழா என்று சொல்லாதீர்கள். துவக்க விழா என்பது துவண்டு போவது. துவக்கம் என்றால் துவள்ளுதல், தொடக்கம் என்றால் தொடங்குதல். இனிமேல் எந்த விழாவை நீங்கள் நடத்தினாலும் தொடக்க விழா என்றுதான் சொல்ல வேண்டும். தொடக்கத்திலே தொடக்க விழா என்று, தொடக்க உரை, இப்படித்தான் சொல்ல வேண்டும். ஒரு மொழி ஒரு மனிதனின் உயிர். எப்படி ஒரு உணவு மனிதன் சதையை வளர்க்கிறதோ அதுபோல் மொழிதான் ஒரு மனிதனின் உணர்வை, உயிரை வளர்க்கிறது. உடல் உயிரை வளர்க்கிறது, வாழ்வை மொழி வளர்க்கிறது. அந்த மொழிதான் அறிவை வளர்க்கிறது. அந்த அறிவுதான் உனக்கு பிற உயிர்களிலிருந்து மனிதன் என்கின்ற நிலையையே ஏற்படுத்தி கொடுக்கிறது. இதுதான் மொழியின் சிறப்பு. இலக்கியங்கள் என்பது, இலக்கிய மன்றங்கள் என்பது ஏதோ மாணவர்களுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம் என்று நீங்கள் தயவு செய்து எண்ணி விடாதீர்கள். அத்தகைய மீசை முளைத்தது போல் எனக்கு இது தேவையில்லாத ஒரு விஷயம் என்று நினைத்து விடாதீர்கள். இலக்கியங்கள் என்பது ஏதோ புலவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் படித்தவர்களுக்கும் மட்டும்தான். நாம் சிறுவர்கள், நமக்கு எதற்கு இலக்கியங்கள், அது நமக்கு என்ன பயன்பட போகிறது என்று இருந்து விடாதீர்கள். இலக்கியங்கள் இன்று நேற்று தோன்றியதல்ல. நீ வாழ்கின்ற இந்த நாடும் நீ பேசும் மொழியும் நமக்கு இருக்கின்ற இலக்கியங்களும் 2000 ஆண்டுகளுக்கு மேற்பட்டு உருவாக்கப்பட்டவை. 1-2 ஆண்டுகள் அல்ல, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தோற்றுவிக்கப்பட்டவை. 2000 ஆண்டுகள் என்றால் மனிதன் நம்முடைய வாழ்வியல் முறைகளை நீங்கள் எண்ணி பாருங்கள். அவ்வளவையும் மொழிபெயர்த்து கொடுப்பது இலக்கியம். நம் வாழ்விலே நமக்கு வெறும் கற்பனையை மட்டும் இலக்கியங்கள் தூண்டிவிடவில்லை. நம் உடம்பில் இருக்கின்ற, உள்ளத்தில் இருக்கின்ற மிருக தோலையதை உரித்து எடுத்து உன்னை மென்மையுடையவனாக மாற்றி விடுகிறது இலக்கியங்கள். எந்த இலக்கியங்கள் வேண்டுமானாலும் படியுங்கள்.
நாம் வெள்ளையனே வெளியேறு என்று சொன்னோம். ஆனால் ஷேக்ஸ்பியரையோ வில்லியம் பேர்ட்ஸ்வர்த்தையோ ஷெல்லியையோ யாரையும் நாம் இங்கிருந்து போ என்று சொல்லவில்லை. அவர்களையும் விரும்பிப்படுங்கள். பாரதியார் கூட தன்னை ஷெல்லிதாசன் என்று தான் சொல்லிக் கொண்டான். அந்த அளவிற்கு ஆங்கில கவிஞன் ஷெல்லியை அவருக்கு பிடிக்கும். ஆனால் அவர் யாமறிந்த மொழிகளிலே கம்பனை போல் வள்ளுவனை போல் இளங்கோவை போல் பூமி தண்ணில் யாங்கனம் கண்டதில்லை, உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை என்று சொன்னார். அந்த அளவுக்கு அவர் மொழி பற்று உடையவன். தமிழ் மொழியின் அமைப்பு கட்டமைப்பு அப்படிப்பட்டது. இதில் இல்லாத செய்திகளே இல்லை. காதல், வீரம், பக்தி, ஒழுக்கம், விருந்தோம்பல், ஈகை, என்ன என்ன மனித வாழ்க்கைக்கு தேவையோ அத்தனையும் இலக்கியங்களில் கொட்டி கிடக்கிறது. 2000 ஆண்டுகள் என்று சொன்னால் ஒரு அழகான 2000 ஆண்டுகளுக்கான சித்திரம் நம் கண்முன்னே இருக்கிறது. மனிதனே நீ எப்படி வாழ வேண்டும் என்பதை நம் முன்னோர்கள் சித்திரமாக வைத்து சென்றிருப்பதால் அதை பார்த்து நம்மளால் சிறப்பாக வாழ முடியும். அதுதான் இலக்கியத்தின் பயன். அதற்காகத்தான் இலக்கியத்தை கற்க வேண்டும். பக்தி என்று சொல்லும்போது அருவாய் இறைவனை பற்றி என்னென்னவோ நினைக்கிறான். இறைவன் விட்டுக்கிறானா இல்லையா, உண்டா, அவன் யாரு, கருப்பா சிவப்பா வெள்ளையா, அதுக்கு பதில் இருக்குது இலக்கியத்துல. அருவாய் உருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் புகழேன். உருவம் உள்ளவன் உருவமற்றவன், உயிரும் அவன் உயிரற்றவனும் அவன், மணி அவன் மணியில் வருகிற ஒளி அவன், கரு அவன் கருவில் வருகின்ற உயிர் அவன், எல்லாமே 0 அவன் தான், 100 அவன் தான். 100க்கு மேற்பட்ட இருக்கிறது அதுவும் அவன் தான். இலக்கியம் சொல்லிக் கொடுக்கிறது. இலக்கியம் அத அப்ப ராமலிங்க சுவாமிகள் பார்த்தார். எப்படி இறைவனை வேண்டணும்? கட்டதனாலாய பயனர்கள் இவன் நட்டால் துறான் என்று வள்ளுவன் சொன்னார். படித்தலின் பயனே இறைவனை வணங்குவதுதான், எல்லா உயிர்களையும் அன்பு செய்வதுதான். ராமலிங்க சுவாமிகள் அதான் பண்ணார். அப்பா நான் வேண்டுதல் கேட்டல் பொருள் வேண்டும் போற்றி, ஆறு உயிருக்கெல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும் போற்றி, எப்பாரும் எப்பதும் எங்களும் நான் சென்று உங்கள் நினது அருள் புகழை ஏம்புடல் வேண்டும் போற்றினான். எனக்கு சொத்து கொடு, சுகம் கொடு, அது கொடு, இது கொடுன்னு கேட்கல. அப்பா நான் வேண்டுதல் கேட்டல் பொருள் வேண்டும் போற்றி என்ன கேட்கிறான்? ஆறு உயிருக்கெல்லாம் நான் அன்பு செய்ய வேண்டும், எல்லா உயிர்களையும் நான் அன்பு செய்ய வேண்டும் என்று வாழ்கிறேன். அதான் அந்த இலக்கியம். அதிலே தாய்மானவர் அன்பை பெருக்கி எனது ஆர்வங்களை காக்க வந்து இன்ப பெருக்கி இறையே பராபரமே, எவ்வுயிரும் என்னுயிர் போல் எண்ணி இறங்கவும் நீ தெய்வ அருள் கருணை செய்யாய் பராபரம் என்று அவன் பாடுகிறார். அதிலே தெரிவிக்கா பாடுகிறார். தன்னறிய திருமேனி சதைக்குண்டு தவிப்பெய்து பன்னறிய பலபாடு படும்பொழுதும் பெருந்திருந்தாய் பிதாவை இவர் செய்வது என்னது அடிகளார், இவர் பிழையை மண்ணியை மன்றி அழிப்பிடுவாய் மலர்ந்த நம் அருள் வள் என்று பாடுகிறார். இயேசுநாதர் அடிச்சு பிச்சு தொங்க விட்டான் சிலுவையில. அப்ப கூட அவர் என்ன கேட்கிறாரு? பிதாவை இவர்கள் செய்வது என்னது என்று அறிகிறார், இவர் பிழையை மண்ணியும் என்று எழிற்கனிவாய் மலர்ந்தார் நம் அருள் வள்ளல் அப்படின்னு பாடுறார். அதுதான் பக்தி. பக்தி இலக்கியங்களில் எடுத்துக்கொண்டார். நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் மென்மையானவை. உதாரணத்துக்கு கொண்டு சொல்ல வேண்டும் என்றால், குழல் இனிது யாழ் இனிது என்பர், தன் மக்கள் மழை சொல் கேளாதார் என்று வள்ளுவன் சொல்கிறார். குழல் இனிமையானதுதான், யாழ் இனிமையானதுதான். அதைவிட இனிமையானது குழந்தையின் மழை சொல். எந்த குழந்தையின்? தன்னுடைய குழந்தையின் மழை சொல் இனிமையானது, அடுத்த வீட்டு குழந்தையின் மழை சொல் அல்ல. நம்ம குழந்தை வந்து நிலா நிலா ஓடிவா, இல்லாமல் ஓடிவா, மழையை நீட்டு ஏடுவானா, எங்க நம்ம பிள்ளைங்க பாருங்க எவ்வளவு அழகா சொல்றான், நிலா நிலா ஓடிவா அப்படின்னு. அதுவே பக்கத்து வீட்டு குழந்தை வந்து அதே தான் சொல்லும், நிலா நிலா ஓடிவா நீலா மழை. ஐயா 2.5 வயசாகி போச்சு, இன்னும் நிலா நிலா ஓடிவா அப்படின்னு அது இருக்கிறான். அங்கதான் வள்ளுவன் ஒரு வார்த்தை, ஒரே 2 எழுத்து, குழலினிது யாழினிது என்ப தம் மக்கள் மழை சொல் கேளாதார் என்றான். தம்முடைய மக்கள் உடைய மழைத்தான் எப்பொழுதும் அழகு.
அதுதான் காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு என்பது போல. அதே போல ஒரு இன்னொரு குறள், இம்மை பிறப்பில் பிரியலேன் என்ற நாம் கண்ணீரில் நீர் கொண்டனர் அப்படின்னா, இம்மை பிறப்பில் பிரியலேன் என்ற நாம் கண்களில் நீர் கொண்டனர். ஒரு காதலன் ஒரு காதலி இடத்துல சொல்றான், ஏய் இந்த பிறவில நான் உன்னை விட்டு பிரியவே மாட்டேன்டி அப்படின்னு சொல்றான். உடனே அவ பல பல கண்ணுல இருந்து தனியா கொட்டுது. ஏண்டான்னு பாக்குறான். ஏய் நான் என்ன சொன்னேன், இந்த பிரிவில் ஒன்று விட்டு பிரிய மாட்டேன்னு தானே சொன்னேன், அதுக்கே அழகாங்க அப்படின்னா நீங்க அடுத்த பிரிவில் என்னை விட்டு பிரிஞ்சிருவீங்களா அப்படின்னு அவ கேட்கற. அதுக்காக தான் அழற, அது அவனுக்கு தெரியல. அதே போல கலிங்கத்து பரணியிலே ஜெயங்கொண்டார் ஒரு பாடல் பாடுகிறார். 1000 ஆணைகள் அமரடை வென்ற மாணவனுக்கு பாடுவது பரணி. 1000 யானைகளை போர்க்களத்தில் எவன் கொன்று குவிக்கிறானோ அந்த மாணவனுக்கு, மாணவன் 3 சுழினா போட்டா ஸ்டூடெண்ட், மாணவன் 2 சுழினா போட்டா வீரன். ஆனா அந்த வீரனை பற்றி பாடுவதுதான் பரணி இலக்கியம். கலிங்கத்து பரணியும் கலிங்க போரை பற்றியது. கலிங்க போர் நடைபெறுகிறது, ஒரு வீரன் கீழே விழுகிறான், நெஞ்சிலே மார்பிலே அம்புப்பட்டு. அதை பார்த்து அவன் மனைவி என்ன செய்யறான், குடுகுடுன்னு அவனை தாங்கி பிடிக்கிறார். ஏன்னா தலைமகள் அவன் மண்ணில் விழுந்தான்னாக்கா பூமி மகள் அவனை தழுவி விடுவாளோ என்ற காரணத்தினாலும் அவன் இறந்து மேலே சென்று விட்டால் விண்ணகத்திலே விண்ணாட்டு அறமகளிர்கள் அங்கே ரம்பை ஊர்வசி இவர்கள் எல்லாம் அவனை அணைத்துக் கொள்வார்களோ என்ற பயத்திலே என்ன செய்கிறாளா, தலைமகள் தன் கொழுங்கனும் தன் உடலும் தன்னை தாங்காமல் தன் உடலால் தாங்கி போய் முன்னாடி தாங்கிறார் பூமியில் உழத்து மொழி. விண்ணாட்டு அறமகளிர் உயிரை புணரா முன்னம் ஆவியொக்க விடுவாளை காண்மின் காண்மின். விண்ணாட்டில் இருக்கின்ற அந்த மேலே இருக்கின்ற அரம்பியர்கள் விண்ணக மகளிர்கள் அவளை அடைந்து விடுவார்கள் என்பதால் அவனோடு சேர்ந்து ஒரே நேரத்தில் ஆவியை விட்டு 2 பேரும் மேல போறாங்க விண்ணகத்துக்கு. தலைமகள் தன் கொழுநன் தன் உடலும் தன்னை தாங்காமல் தன் உடலால் தாங்கி விண்ணாட்டு அறமகளிர் உயிரை புணரா முன்னம் ஆவியொக்க ஒரே நேரத்தில் விடுவாளை காண்மின் காண்மின். அந்த காட்சியை பாருங்கள் எவ்வளவு அழகு. இதுதான் தமிழ் இலக்கியம். விருந்தோம்பல், விருந்தினர்களை எப்படி உபசரிக்க வேண்டும், மென்மையாக உபசரிக்க வேண்டும். ஒரு அனிச்ச மலர் என்கின்ற ஒரு மலர் இருக்கிறது. அந்த மலரை முகர்ந்து பார்த்தாலே மூக்கிலிருந்து வருகின்ற அந்த உஷ்ண காற்றுப்பட்டு அந்த மலர் வாடி விடுமாம். அப்படி ஒரு மலர். அதை விட மென்மையானது விருந்தினர்களுடைய மனது. நம்ம வாய் திறந்து எதுவுமே பேச வேணாம், வந்துட்டாண்டா ஒரு பார்வை பார்த்தாலே போதும், சாப்பிட வந்துட்டானா பார்த்தா போதும், அவர்கள் மனம் வாடிவிடும். சும்மா கூட பார்க்காத அப்படின்னா இன்முகத்தோடு பார் அவர்களை. மோப்பக்குழை மனுஷம் அன்னார் நோக்கக்குழையும் விருந்து அப்படின்னு வள்ளுவர் சொன்னான். ஒருபடி மேல போய் ஔவையார் சொல்றாரு, முப்புழமோடு ஒப்பில்லா முகமலர்ந்து ஒப்பில்லா கூழிட்டாலும் உண்பது அமுதமாகும். முப்பழமோடு பால் அண்ணம் முகம் கெடுத்து இடுவாராயின் கப்பிய பசியினோடு கடும்பசியாகும் தானே. அதாவது வேண்டா வெறுப்பாக இல்லாமல் முகமலர்ச்சியோடு உப்பு இல்லாத கூழை கொடுத்தால் கூட விருந்தினர்களுக்கு அது அமுதமாக இருக்கும். அதுவே மா பலா கனி என்ற வாழையோடு அறுசுவை உணவோடு கொடுத்தால் அது அவர்களுக்கு இனிமை தராது. அவர்களுக்கு ஏற்கனவே இருக்கின்ற பசியோடு சேர்ந்து இந்த பசியும் அப்பிக்கொள்ளும். முப்பழமோடு பாலனும் முகம் கெடுத்துடுவாராய் கப்பிய பசியினோடு கடும் பசியாகும் தானே. அதே போல பல பாடல்களை உங்களுக்கு நான் இங்கே எடுத்துக்காட்ட விரும்புகிறேன். இருந்தாலும் நேரம் இன்மையின் காரணமாக ஏற்கனவே தலைமை ஆசிரியர் அதிகம் பேசக்கூடாது என்று சொல்லி அனுப்பியதன் காரணமாகவும் டி அமல்ராஜ் அவர்கள் சொன்னார். அதனால் நான் கொஞ்சம் பொறுத்துக் கொள்கிறேன். யான் நோக்கும் கால் நில நோக்கும், நோக்கால் தான் நோக்கி மெல்ல நகும் அப்படின்னா. ஒரு பொண்ணை ஒரு பையன் பார்க்கிறான். நான் அவளை பார்க்கும்போது அவள் தரையை பார்க்கிறாள்.
நான் அவளை பார்க்காத போது அவள் என்னை பார்த்து மென்மையாக சிரிக்கிறாள் அப்படின்னு. இதையேதான் உன்னை நான் பார்க்கும் போது விண்ணை நீ பார்க்கின்றாயே, விண்ணை நான் பார்க்கும் போது என்னை நீ பார்க்கின்றாயே. அக்கவரி கண்ணதாசன் கூடுதலாக ஒரு பிளஸ் பாயிண்ட் போட்டு பேசுறான். நேரிலே பார்த்தால் என்ன, நிலவென்ன தேய்ந்தா போகும், பூமுகம் சிரித்தால் என்ன, புன்னகை சிவந்தா போகும், நேற்று வரை நீ யாரோ நான் யாரோ, இன்று முதல் நீ வேறோ நான் வேறோ. அதாவது யாயும் யாயும் யாராகிறோ, எம்பையும் உண்மையும் எம்முறை கேளீர், செம்புள்ள பையல் நீர் போல அன்புடை நெஞ்சும் தாம் கலந்தனவே என்று குறுந்தொகையில் வருகின்ற பாடலை கண்ணதாசன் அப்படி கொஞ்சம் உண்டார் பண்ணி போட்டிருப்பார். அதுல நேற்று வரை உங்க அப்பா அம்மா யாருன்னு எனக்கு தெரியாது, என்னுடைய அப்பா அம்மா யாருன்னு உனக்கு தெரியாது, இன்னைக்கு 2 பேருடைய மனமும் ஒன்றாக கலந்து விட்டது. எப்படி தெரியுமா? மழை நீரானது செம்மண்ணிலே பெய்யும் பொழுது என்ன நிறத்தை அடிக்கிறதோ அந்த நிறத்தை ஒரே நேரத்தில் அடைந்தது போல நீயும் நானும் அன்புறவோடு உள்ளத்தை கலந்து விட்டோம் என்று சொல்லுகின்ற அந்த குறுந்தொகை பாடலை கண்ணதாசன் அழகாக எடுத்தாண்டிருப்பார். அதே போல நம்முடைய வீரம் குழவி இறப்பினும் ஆண்தடி ஊழ்தடி பிறப்பினும் ஆளென்று வாழில் தப்பார் அப்படின்னு. நம்மோடு பிறந்தது வீரம். தமிழருக்கு காதல் வீரம் 2 தான் முக்கியம். வீரம் நீ பிண்டமாக பிறந்தாலும் சரி, குழந்தை செத்து பிறந்தாலும் சரி, அதன் உடம்பில் ஒரு கீரலை போட்டு அதன் பிறகுதான் புதைப்பது நம்முடைய ஆண்டோர்கள் முன்னோர்களுடைய வழக்கம். அதனால்தான் இன்றைக்கும் நம்முடைய பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி காது குத்துகிறார்கள். ஒரு காயம் இருந்தால்தான் அதில் அந்த உயிர் இறந்த பிறகு மோட்சம் அவர்களுக்கு கிட்டும் என்பது நம்முடைய மரம். குழந்தை இறப்பினும் உந்தடி பிறப்பினும் ஆளிலிருந்து வாழில் தப்பாடுதான். இன்னொரு புறநானூறு பாடல், சிற்றில் நற்றும் பற்றி என் மகன் யாண்டுள்ளனோ என உணவதி, என் மகன் யாண்டுள்ளனோ ஆகினும் அறியேன், புலி புறந்து போகிய கல்லளை போன்ற இயன்ற வயது தோன்றுவன் மாதை போர் வளர்த்தவனே என்று சொல்கிறார். ஒருத்தி வந்து கேட்கிறார், ஏமா உன் பையன் எங்கம்மா போயிட்டான் அப்படின்னு கேட்கிறார். என் பையனா எங்க போவான், புலி தங்கி இருந்த தொகை போன்ற வயது இது, இதிலிருந்து புறப்பட்ட புலி எங்கே சென்றிருக்கும், போர்க்களத்திலே போய் பார், அங்கே என் மகன் இருப்பார். இதுதான் நம்முடைய வீரம். எப்பொழுதும் ஈகை என்று சொல்ல வேண்டாம், நமக்கு தேவையில்லை. ஈதல் இசைப்பட வாழ்தல் அதுகளுக்கு ஊதியம் இல்லை, அடுத்தவங்களுக்கு கொடுத்து வாழ்வதுதான். புறநானூறு ஒன்று சொல்கிறது, தென்கட வளாகம் பொதுமையின்றி வெண்குடை நிகழ்ச்சி ஓர்மையோருக்கும் நடுநாள் யாமத்து பகல் துஞ்சான் கருமா பார்க்கும் கல்லான் ஒருவருக்கும் 9 நாளை உடுப்பது 2 பிறவமெல்லாம் ஊருக்குமே செம்பத்து பையனை ஈதல் துய்ப்போம் எனினே தப்புன வளையனா. இந்த உலகம் முழுவதும் ஆட்சி செய்கின்ற பேரரசனாக இருந்தாலும் சரி, தினந்தனும் வயிற்று பிழைப்புக்காக வேட்டையாடி பிழைக்கின்ற வேடுவனாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் எல்லா உணர்வுகளும் ஒன்றுதான். 9 நாளை உடுப்பது 2, ஒரு ஆழாக்கு சாப்பாடு, மானத்தை மறைக்க மேலாடை கீழாடை. அப்புறம் என்னடா செய்யணும் அப்படின்னா, செல்வத்தை நீ வைத்திருந்தால் அதை அடுத்தவனுக்கு கொடுத்து விடு, கொடுக்கலன்னா செத்துரு விடானா, எவன் உன்னை பிடித்து விடும் அப்படின்னா. நீ மட்டும் தூய்ப்போ வேணுனே செல்வத்து பையனே தேகாகாரம் போட்டு பேசினான், செல்வத்து பையனே ஈதல் தூய்ப்போம் வேணுனே தப்புன பலவே. ஒருவர் இடத்துல ஆண்டவன் செல்வத்தை கொடுத்திருக்கிறான் என்றால் அதை அவன் அனுபவிப்பதற்காக அல்ல, அவன் மூலமாக அதை மற்றவர்களுக்கு கொடுக்க வேண்டும். தங்க பட்டம் தின்னவனும் மண்ணுக்குள்ளே, ஏதுவா இருந்தாலும் கம்பங்களி தின்னவனும் மண்ணுக்குள்ளதான். இந்த வாழ்விலே அடுத்தவருக்கு கொடுத்து வாழ், ஈதல் இசைப்பட வாழுதல் அது வல்லது ஊதியம் இல்லை இருக்கு. பகிர்ந்து பல்லுயிர் 9 நூலோ தொகுத்தவற்றில் எல்லாவற்றையும் அதான் தலை ஆட்டமை பகிர்ந்து கொடு, ஒற்றுமையாய் வாழ். இதுதான் சொல்லிக் கொடுத்து. இப்படி எவ்வளவோ சொல்லிக் கொண்டு சொல்லலாம் இலக்கியத்தை பற்றி. ஆக தமிழ் இலக்கியம் என்று சொல்வது வீரம், நாகரிகம், பண்பாடு, கலாச்சாரம் எல்லாவற்றையும் இருக்கு. நாளுக்கு நாள் தமிழ் தன்னை வளர்த்து கொண்டே போகிறது. அதுவும் தமிழால் முடியும். அறிவியல் தமிழ், அறிவியல் எத்தனை அறிவியல் கண்டுபிடிப்புகளாக இருந்தாலும் சரி, அத்தனை அறிவியல் கண்டுபிடிப்புகள் உடனடியே தமிழ்ல வந்துடும். மென்பொருள் என்றான், மடிக்கணினி என்றான், இணையதளம் என்றான், வலைதளம் என்றான், எல்லாத்துக்கும் உடனே தமிழ்ல. ஒரு மேடை பேச்சிலே வலமுடிச்சான் அவர்கள் பேசும்போது சொன்னார்கள், இன்னும் சில வார்த்தைகள்
புதிதாக கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது வளம்புரிதான் கேட்கிறார் மாணவர்களை, ஜூ இருக்கிறது, அதனுடைய தமிழாக்கம் என்ன என்று கேட்கிறார். எல்லாம் உயிரியல் பூங்கா, அதை இன்னும் சுருக்கி சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கும்போது ஒருத்தன் சொல்றான், 9வது படிக்கின்ற மாணவன், தொகுமா அப்படின்னா. மா என்றால் விலங்குகள் உயிரினங்கள் எல்லாவற்றையும் குறிக்கும். அந்த விலங்குகள் உயிர்களை எல்லாவற்றையும் தொகுத்து வைக்கின்ற இடம் என்பதால் அது தொகுமா. ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாங்க தொகுமா அப்படின்றார். அதே போல ஃப்ரிட்ஜ், எல்லாத்தையும் தொலைக்காட்சி பெட்டி இருக்கிறது, வானொலி பெட்டி இருக்கிறது, எல்லாத்தையும் சொல்றாங்க, கணினி இருக்கிறது, எல்லாம் சொல்லிட்டான். ஃப்ரிட்ஜுக்கு குளிர்சாதன பெட்டி 3 வார்த்தை வருது. ஒரே வார்த்தை சொல்லிட்டாருன்னு இன்னொரு பையன் சொல்றான், குடுமாறி அப்படின்னா. என்ன குடுமாறி? அகலமாக இருப்பதால் வீட்டில் நம்ம வச்சிருக்கோம் அலமாரி, அகலமாக இருப்பதால் அலமாரி, குடுகுடுன்னு இருக்கிறதால அது குடுமாறி. ஃப்ரிட்ஜ் குடுகுடுன்னு இருக்கிறதால அது குடுமாறி. இப்படி வார்த்தைகள் இது சொன்னவங்க யாரும் இல்லை, 9வது படிக்கின்ற மாணவன் சொன்னான் குடுமாறி தான். இது போட்டுதான் நீங்கள் வார்த்தைகளை கண்டுபிடிக்க வேண்டும். தமிழில் வார்த்தைகள் இல்லாமல் இல்லை. சாதாரணமாக பார்த்தால் பேதை, பதுமை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிடம் ஒரே ஒரு பெண்ணுக்கு குழந்தை பருவத்திலிருந்து அவள் முதுமை அடைகின்ற பருவம் வரையில ஏகப்பட்ட பேர் வச்சுட்டான். பேதை, பெருமை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை. ஒரு மொழி பலமான மொழி, செம்மொழியாக இருக்கிறது என்று தமிழ் என்று சொன்னால் சும்மாலாம் இல்லை. எப்படி நம்ம பேசணுமோ அதே மாதிரி எழுதுவது தமிழ் மட்டும்தான். சிஏடி கேட்டினா சி என்கின்ற ஓசை வருகிறது, ஏ என்கின்ற ஓசை வருகிறது, டி என்கின்ற ஓசை வருகிறது. 3 சேர்த்து சொல்லணும்னா சம்பந்தம், அந்த 3 ஓசைக்குமே சம்பந்தம் இல்லாத கேட் அப்படின்னா. சியும் அங்க வரல, ஏவும் வரல, டி இல்லை. அதே அம்மான்னு சொல்லி பாரு, ஆ அங்க இருக்கும், இம் அங்க இருக்கும், மாமா அங்க இருக்கும். எப்படி எழுதுகிறோமோ அப்படி பேசுவதுதான் தமிழ் மொழி. மீது எந்த மொழியும் அப்படி கிடையாது. எப்படி பேசுகிறோமோ அப்படித்தான் எழுதுவோம், எப்படி எழுதுகிறோமோ அப்படித்தான் உச்சரிப்போம். அதுதான் தமிழ் மொழியுடைய சிறப்பு. தமிழ் மொழியினுடைய வளங்கள் தான். ஒரு எழுத்து ஒரு மொழி. ஏ ஃபார் ஆப்பிள், டி ஃபார் பாய் அப்படின்னு சொல்லலாம். சி ஃபார் கேட் என்ன, ஆ இ என்றால் இ பூச்சியை குறிக்கிறது, கோ என்றால் அரசனை குறிக்கிறது, ஆ என்றால் ஆவின் பாலை குறிக்கிறது, பசுவை குறிக்கிறது. ஒரு எழுத்து ஒரு மொழி தமிழில் மட்டும்தான் இருக்கிறது. மற்றதெல்லாம் ஏ ஃபார் ஆப்பிள், பி ஃபார் பாய், சி ஃபார் கேட் அப்படிதான் இருக்கும். தமிழ்ல அப்படி இல்லை, ஒரு எழுத்து ஒரு மொழியை குறிக்கும். அதே போல வினைச்சொற்கள் காலங்களை ஏற்கும், பெயர் சொற்கள் காலங்களை ஏற்காது. அதே போல வினைச்சொல் இறந்த காலம் நிகழ்காலம் ஏதாவது ஒரு காலத்தை தான் இருக்கும். ஆனால் தமிழிலே வினைத்தொகை என்று ஒன்று இருக்கிறது. இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் 3 காலத்தையும் சேர்த்து சொல்லுகின்ற சிறப்பு தமிழுக்கு மட்டும்தான் உண்டு. கொள்களிரு, ஊறுகாய், கொன்ற களிறு, கொள்கின்ற களிறு, கொள்ளும் களிறு, ஊறிய காய், ஊறுகின்ற காய், ஊறும் காய், சுட்ட சோறு, சுடுகின்ற சோறு, சுடும் சோறு 3 காலங்களையும் வினை சொற்கள் தன்னுள் அடக்கி இருக்கிறது, வினை தொகை தன்னுள் அடக்கி இருக்கிறது. இப்படி பல சிறப்புகள் தமிழ்ல இருக்கிறது. ஒன்றல்ல ரெண்டல்ல. நீங்களும் அந்த தமிழை வளர்த்தெடுக்க வேண்டும், வாக்கெடுக்க வேண்டும். நீங்கள் எல்லாம் அதை பாதுகாக்க வேண்டும். அதற்கு இலக்கியங்களை நீ பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். நம்முடைய பள்ளியிலே நம்முடைய தலைமை ஆசிரியர்கள் அற்புதமான முறையிலே நம்முடைய பள்ளி நூலகத்தை தயாரித்திருக்கிறார். ஏகப்பட்ட இலக்கியங்கள் நூல்கள் இருக்கிறது. உன்னுடைய அறிவை பெருக்குவதற்கான பல நூல்கள் இருக்கிறது. அதையெல்லாம் படியுங்கள். கண்டிப்பாக லைப்ரரி ஆசியாவிலேயே மிகப்பெரிய நூலகம் அண்ணா நூலகம் சென்னையில் தான் இருக்கிறது. அங்கெல்லாம் போங்க, நேரம் கிடைக்கும் போது அங்க போங்க, ஊரை சுத்தாதீங்க. பீச்சுக்கு போறேன், சினிமாவுக்கு போறேன், என்ன பேசும் எதுவுமே இல்லை. அதனால சும்மா சினிமா பாட்டு, ஒரு சினிமா பாட்டு பாடுறீங்களா, என்ன பாட்டு? மலமே பித்தா பித்தாப்பே, மலமே பித்தா பித்தாப்பே, மலமே பித்தா பித்தாப்பே, மலமே பித்தாப்பே. அதுக்கு மேல அவனுக்கு எழுத தெரியல. அதுக்கு மேல அந்த ராகத்துக்கு அவனால பாட்டை எழுத தெரியல. அதனால மலமே பித்தா பித்தாப்பே, மலமே பித்தா பித்தாப்பே, மலமே பித்தா பித்தாப்பே, மலமே பித்தாப்பே முடிச்சிட்டேன். அதே கம்பன், நான் ஒரு இதை கடைசியா சொல்லி முடிச்சிடறேன். கம்பனுடைய ஒரு பாடலை மட்டும், கம்பனை எனக்கு பிடிக்கும். சூப்பனையை வருகிறாள். அங்கே லட்சுமணனும் ராமனும் இருக்கிறான். அவர்களை மயக்குவதற்காக அவள் அழகான ஒரு பெண் உருவம் எடுத்து மெல்லிய நடை நடந்து பஞ்சு போன்று ஒளி பொருந்தியவளாக, குளிர் பொருந்தியவளாக, மயில் போன்ற நடை நடந்து, அன்னம் போன்ற நடை நடந்து, ஆனா உள்ளத்திலே வஞ்சக எண்ணத்தோடு, நஞ்சக எண்ணத்தோடு வருகிறாள்.
அவர்களை மயக்குவதற்காக அதை பிறகு அவர்கள் யார் என்பதை அவர்கள் யார் என்பதை அறிந்து கொள்கிறார்கள். அது பிறகு கதை. பஞ்சியுளிர் நெஞ்சுகுளிர் பல்லவ மருக செஞ்சிவையை கஞ்சனிவர் சீரொழி அழாதி அஞ்சொலிலை மஞ்ச என அன்னமென உண்ணும் வஞ்சமென நஞ்சமென வஞ்சமகள் வந்தால் பஞ்சு ஒளியை போன்றும் குளிர்ந்த ஒளியை போன்றும் மஞ்சைனா மயிலை போன்றும் அன்னத்தை போன்றும் நடை நடந்து உள்ளத்திலே வஞ்சக எண்ணத்தோடு அவள் நடந்து வருகிறாள் என்பதை வெறும் மெல்லெழுத்துக்களை வைத்தே பாடலாம். வல்லினம் மெல்லினம் உலகம் என்கின்ற 3 எழுத்துல மெல்லினத்தை வைத்தே பாடலாம். பஞ்சி ஒளிர் நெஞ்சி ஒளிர் பல்லவ மனது செஞ்சலிய கெஞ்சினர் சீரடியலாகி அஞ்சொலில மண்ணை என அன்னமென நின்னும் நஞ்சமென வஞ்சமென நஞ்சமகள் வந்தாள். இது பாட்டு. மலவை பித்தா பித்தாப்பே மலவை பித்தாப்பே தாப்பே என்பது அது மாதிரி பாட்டு வந்த விஷயம் நீங்க கேட்காதீங்க. சும்மா என்ஜாய் பண்ணிட்டு விட்டுடுங்க. இலக்கியங்களை படி. அதற்காகத்தான் இந்த இலக்கிய மன்றங்களில் தொடக்க விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று தொடர்ந்து நீங்கள் இலக்கிய அறிவை வளர்க்க வேண்டும் என்பது இந்த பள்ளியினுடைய அனைவருடைய ஆசை. வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி என்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். 1000 பொற்காசுகள். 1000 பொட்டச்சிகளா கேள்விப்பட்டே இல்லையே. ஆமா, அப்புறம் சந்தேகம் அதை என்னால தீர்த்து வைக்க முடியுமா? உங்களுக்கு ஏதாவது விவரம் தெரியுமா? அது தெரிந்தால் அந்த பரிசு தொகையை நானே அழைத்து விடுவேன். 1000 பொற்காசு போட்டா சும்மா விட்டுருவீங்களா? அதானே, அது செஞ்சா நீயே இவ்வளவு நேரத்தில் தண்டாரம் போட்டுட்டு இருக்க. பரிசு தொகை எவ்வளவு? 1000 பொற்காசுகள். ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? யாரை கேட்பேன்? சொக்கா என்ன மட்டும் வச்சு நல்முத்து பஞ்சனை மேல் நீ இருக்கும் வேளையிலே நீ எங்க சரியா இருந்த நல்முத்து பஞ்சனை மேல் நாடனுடன் நீ இருக்கும் வேளையிலே நீ பொறுமுத்து சொக்கராலே எந்த முறை இருக்க சொன்னார் உன் வாயமுத்து சிந்திடுமா வாழ்வழிக்கும் அம்பிகையே. ஐயோ ஐயோ, ஒரு காசா 2 காசா 1000 பொண்ணாச்சு 1000 பொண்ணாச்சு. இதுல பார்த்து நமக்கு பாட்டுறது வரல. என் சந்தேகத்தையே தீர்க்கிறது வழியா கண்ணமா எப்படி அர்த்தம் சந்தேகத்தை தீர்த்து விட்டேன். எனக்கு இல்லை வேற எவ்வளோ வச்சுட்டு போயிட போறோம். புலவரை யாரு அழைத்தது நான் தான். ஏன் அழைச்சீங்க? யாருங்க நீங்க? சொற்சுவை பொருட்சுவை அனைத்தும் கூட்டி சுந்தர தமிழினிலே பாட்டு செய்து செந்தமிழ் கழிவாடும் புலவன். சமூகாதியா சந்தோகம் போடுறது நீங்களும் கேட்டாச்சா? ஏன் வயசுல அடிக்கிறதுக்காக வந்திருக்கீங்க? அப்போ நீங்க வசதி உள்ள புலவர் மாதிரி தெரியுது. நீர் என்ன விட்டானே அனல் மூச்சு, அதுல இருந்தே தெரியல என் நிலைமை. வேலுங்க உள்ள. ஓ, அதனால்தான் ஆண்டவரிடம் முறையிட்டு புலம்பிக் கொண்டிருந்தீரோ? ஆமா ஆமா, மனுஷன் கிட்ட சொல்லி ஒரு புண்ணியமும் இல்ல. ஆண்டவன் கிட்டதான் அழுது புறப்படுறது ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நீ புலம்பியது என் காதில் விழுந்தது. சரிதான், ஒளிஞ்சிருந்து ஒட்டு கேட்டிருந்திருப்பீங்க. ஒட்டு கேட்கும் பழக்கம் எனக்கு இல்லை அப்பா. நான் உன் எதிரிலே இருந்தேன். ஓஹோ, சரி சரி, நான் கண்ணை மூடிட்டு சாமி கும்பிடும் போது முன்னாடி வந்து நின்றுப்பீங்க, நான் பார்த்திருக்க மாட்டேன். உண்மை, கண்மூடித்தனமாக இருப்பவர்களுக்கு நான் தென்படுவதில்லை. அட என்ன என்னமோ கடவுள் மாதிரி பேசுறீங்க. அதுவும் உண்மை, நான் முற்றும் கடந்தவன். கொஞ்சம் போச்சா நான் தாண்டா கடவுள் விழுந்து கும்பிடுன்னு சொல்லுவீங்க போல இருக்கேன். அதுவும் உண்மை, கடவுள் உன்னிலும் இருக்கிறார், என்னிலும் இருக்கிறார். பார்க்குமிடமெங்கும் ஒரு நீக்க வர நிறைகின்ற பரிபூரணானந்தனே என்று பாடியவனும் உன்னை போல் ஒருவன் தானே. சாப்பிட்டாச்சா? ஏப்பமா அதான் நேரத்துக்கு சாப்பிடுறவங்க போல் இருக்கு. நின்று நிம்மதியா பேசிட்டு இருக்கீங்க. இங்க இனிமேதான் ஏற்பாடு.
பாண்டியன் சந்தேகத்தை தீர்க்கும் பாட்டு உனக்கு கிடைத்துவிட்டால் பரிசத்தனை உனக்கு கிடைக்கும் அல்லவா? ஐயோ, பாட்டு மாத்திரம் எனக்கு தெரிஞ்சது. அடுத்த சமயம் என் கையில் 1000 பவுன் பரிசு. கவலைப்படாதே, அந்த பாட்டை நான் உனக்கு தருகிறேன். பாட்டை நீங்க தரீங்களா? வேண்டியதுதான். உங்க பாட்டை கொண்டு போய் ஏன் பாட்டுன்னு சொல்லிக்கவா? ஏற்கனவே சொந்தமா எழுதுற பாட்டியே கண்ணாபின்னு பேசுறாங்க. கொஞ்சம் வசனம் அடையா எழுதுற, இருந்தாலும் போதாதன்னு ஒத்துக்கிட்டு போறாங்க. அதையும் கெடுக்காலும் காட்டிக்கிறேன். பரவாயில்லை. திருடாங்கய்யா, உனக்கு பரிசு வேண்டுமா இல்லையா? வேணுமே. உங்களுக்கு வேண்டாமா? வேண்டாம். சத்தியமா? நிச்சயமா? உண்மையா? ரொம்ப பேர் பணம் வேணாம் சொல்றவங்க நான் பார்த்திருக்கேன்ல. இப்ப எனக்கு பொருளின் மீது பற்றில்லையப்பா. 10 நாள் தானே உடம்பு இதான் நடந்தது. நல்லா நடிக்கிறீங்க. நாடகத்தையே நடத்துபவன் நடிக்க முடியுமாப்பா? முடியுமா? இது என்னது என்னது? அந்த பரிசின் மீது எனக்கு பற்றில்லை, நீ வாங்கிக் கொள்ளுது. இப்ப புரிஞ்சுதியா? புதுசா பாட்டு எழுதி பழகிறேன். அது நேரம் எடுத்துட்டு போனா எப்படி வளர்ப்பாங்களோ என்ன பண்ணுவாங்களோ பயந்து எனக்கு என் புலமை மீது உனக்கு நம்பிக்கை இல்லாவிட்டால் என்னை பரீட்சித்து பாரு. உனக்கு திறமை இருந்தால் தெரியாது. கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கிறேன்? நீ கேட்காத, நானே கேட்கிறேன். எனக்கு கேட்கதான் தெரியும். கேளும். பிரிக்க முடியாதது என்னவோ தமிழும் சுவையும், தெரியக்கூடாதது எதுகையும் மோனையும், சேர்ந்தே இருப்பது வறுமையும் புலமையும், சேராதிருப்பது அறிவும் பணமும், சொல்லக்கூடாதது பெண்ணிடம் ரகசியம், சொல்லக்கூடியது உண்மையின் தத்துவம், பார்க்கக்கூடாதது பசியும் பஞ்சம், பார்த்து ரசிப்பது கலையும் அழகும், கதையைச் சிறந்தது ஈழி நாடகம், நாடகம் என்பது நடிப்பும் பாட்டும், பாட்டுக்கு நாரதன், வீணைக்கு வாணி, அழகுக்கு முருகன், சொல்லுக்கு அகத்தியன், வீட்டுக்கு விஜயன், ஆசைக்கு நீ, அறிவுக்கு நான். ஐயா ஆளு என் கைது அவ்வளவுதான். அப்பா பாத்தீங்களா என்ன அது? உள்ள அழைக்குது. ஐயா நீர் போல நீர் இல்லை, நான் பரவாயில்லை. நீர் அந்த பாட்டை கொடுங்க. அரசன் என்ன தருவாரோ அதை அப்படியே கொண்டு வந்து உங்களிடம் தருகிறேன். நீர் பார்த்து ஏதாசை. எனக்கு அந்த பரிசு வேண்டாம், எல்லாவற்றையும் நீயே எடுத்து. எல்லாம் எனக்கு ரொம்ப அதிகம் வேண்டாம். இல்லை, நீயே எடுத்துக்கொள். சரி பரிசு கொடுத்தால் நான் வாங்கி கொடுக்கிறேன். வேற ஏதாவது கொடுத்தால் என்னிடமா நான் பார்த்துக் கொள்கிறேன். எங்க வீங்கி இருக்கிறதுனா தெய்வீக திருப்பையா உங்களுக்கு. நான் மறுபடியும் உங்களை எங்கு வந்து பார்க்கலாம்? எங்கும் பார்க்கலாம். தெரு தெருவா சுத்தம் சொல்றேன். அதற்கும் திருப்பதானா? வீடு விழாக்கவே இல்லையா? இந்த ஊரிலேயே பெரிய வீடு நம் வீடு. பெரிய வீடு. அது எந்த வீடு? இதே வீடு. இங்கே இருப்போர் போட்டிருக்கிறது பாட்டு தயாராக இருக்கிறது போட்டிருக்கு. ஐயா பரிசு எனக்கே கிடைக்கணும். வெற்றி உனக்கே. ஓய்வா. கண்டுகளுத்த கண்மணிகளே, கைதட்டி உங்களை கழுத்தினை. அறிவியல் கற்பதில் ஆர்வத்தை வளர்க்கவும், அகன்ற ஆழமான அறிவை பெறவும், ஆரோக்கியமான போட்டி மனப்பான்மையை வளர்க்கவும் ஆதாரமாக விளங்குவது வினாடி வினா நிகழ்ச்சி ஆகும். இதற்காக ஆரம்பிக்கப்பட்டதுதான் குயிஸ் கிளப். குயிஸ் கிளப்பின் நோக்கங்கள்: அறிவியல் கற்பதில் ஆர்வம் வளர்த்தல், பாட புத்தகங்களை தவிர பிற அறிவியல் புத்தகங்கள், வார இதழ், நாள் இதழ், மாத இதழ்களை படிக்கும் ஆர்வத்தினை தூண்டுதல், ஆரோக்கியமான போட்டி மனப்பான்மையை வளர்த்தல், போட்டியில் வெற்றி பெறுபவர்களை பாராட்டும் உணர்வினை வளர்த்தல், சமூக பண்புகளை வளர்த்தல், பங்கேற்று கற்கும் ஆர்வத்தினை வளர்த்தல். குயிஸ் எப்படி நடத்தலாம்? வகுப்பறை வினாடி வினா, பள்ளி வினாடி வினா, பள்ளிகளுக்கிடையே நடைபெறும் வினாடி வினா. எனவே மாணவர்கள் தங்கள் திறன் மேம்பட, அறிவு வளர்ச்சி அடைய குயிஸ் கிளப்பில் சேர்ந்து பயன்பெறுக. குயிஸ் கிளப்பில் சேர அன்போடு அழைக்கின்றேன். நன்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தொல்லியல் அல்லது அகழ்வாராய்ச்சி குழு. தொல்லியல் என்பது பழமையான பொருட்களை ஆராய்ந்து விளக்கமளிப்பதன் வழியாக மனிதர்களின் கடந்த காலம் குறித்த ஆராயும் இயல். தொல்லியல் அறிஞர்கள் புவியின் மண் மற்றும் பாறை அடுக்குகளை அகழ்ந்து மனித மூதாதையர்கள் குறித்த சான்றுகளை சேகரிக்கின்றனர். மனிதர்களின்
பரிணாம வளர்ச்சி மற்றும் வரலாற்றின் பல்வேறு காலகட்டங்களை அறிய இந்த சான்றுகள் உதவுகின்றன. புதைப்படிவங்கள் மற்றும் மண்ணடுக்குகளின் காலம் அறிவியல் பூர்வமாக கணிக்கப்படுகின்றது. மனிதர்களின் வரலாற்றை புவியின் வரலாற்றிலிருந்து பிரிக்க முடியாது. எனவேதான் அகழ்வாராய்ச்சி வரலாற்றில் இன்றியமையாத ஒன்றாக கருதப்படுகிறது. தொல் பழங்கால மக்கள் மானுட படைப்பாற்றலின் முன்னோடிகள். அகழ்வாராய்ச்சியின் மூலம் கிடைத்த பெரும் செய்பொருட்கள் வழியாக அவர்கள் அறிவாற்றலை அறிந்து கொள்ளவும் அவ்வறிவினை இக்காலகட்டத்திற்கு பயனுள்ளதாக மாற்றிக்கொள்ளவும் இயலும். இவ்வாறு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த அகழ்வாராய்ச்சி குறித்த புரிதல் இன்றைய காலகட்டத்தில் குறைவாகவே உள்ளது. தொல்லியல் துறையை மேற்படிப்பிற்காக தேர்ந்தெடுக்கும் மாணவர்களும் குறைவுதான். பொஸ்கோ மேல்நிலை பள்ளியின் புதியதாக உதயமாகும் தொல்லியல் அகழ்வாராய்ச்சி குழுவின் மூலம் மாணவர்களுக்கு தொல்லியல் குறித்த புரிதலை அளிக்கவும் அதனை பற்றிய ஆர்வத்தை மாணவர்களிடம் உருவாக்கவும் முயல்கிறோம். நன்றி. And highlight the achievements of the school and its students. It encourages students to express their feelings and thoughts through media messages they produce. Students involved in a media club can put into practical application the skills being taught to them in the classroom. It develops among the students an understanding of the importance of communication. It makes all the students and teachers aware and updated about what is happening in the school. It develops the skills to deconstruct media messages by making them understand the constructed nature of media. It provides a platform for the students to improve their soft skills, which further impact of the self-confidence and the stage courage in them. For students who are interested in audio recording, reporting, directing, script writing, video editing, graphic design or camera work, this club is very important to nurture their interest. It develops skills to encourage the production of creative media messages. It develops among the students an understanding of the efforts of mass media on themselves and individuals and also upon society. This also introduces students to various career opportunities in mass media. Students of any age need to freedom to express themselves in a manner that is respectable, thoughtful and accepted. Media clubs give those outspoken individuals a voice that is done in a way that brings credibility to the club as well as to the school. The media குழுவில் இணைய விரும்பும் மாணவர்கள் 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு மாணவர்கள் இதில் நாங்கள் சொல்ற the audio recording, directing, script writing, video editing, graphic design இதில் ஆல்ரெடி பயிற்சி பெற்ற மாணவர்கள் இதில் சேர்ந்து பணியாற்றலாம். நமது பள்ளியில் இந்த வெப்சைட்டை போட்டோ போடுறது, அப்புறம் வீடியோ யூடியூப் சேனல் நம்ம வச்சுருக்கோம். எத்தனை பேர் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க? இது வரைக்கும் யூடியூப் சேனல் பார்க்குறீங்களா? டான் பாஸ்கோ ஹையர் ஸ்கூல் யூடியூப் சேனல் எத்தனை பேர் பார்க்குறீங்க? எத்தனை பேர்? நிறைய சப்ஸ்கிரைப் வந்து கம்மியாக இருக்கு. லேட்டஸ்டாக என்ன போட்டிருக்கோம் தெரியுமா? என்ன போட்டிருக்கோம்? வெரி குட் வெரி குட். நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மேரிங் மந்த் நடந்தது. அதை வந்து இன்னைக்கு அப்லோட் பண்ணியிருக்கோம். அது இன்னைக்கு வந்துடும். டெய்லி ஒவ்வொரு நாளும் என்ன ஈவெண்ட் நடக்குதோ அந்த ஈவெண்ட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கூலில் வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா இல்லை நம்ம ஸ்கூலோட வெப்சைட்டை வந்து எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும். அது வந்து சரிங்களா? சரி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா தலைவராக நானும், துணைத் தலைவராக ஜான் மெக்கன்ரோவும் இருக்கிறோம். மற்றும் செயலாளராக ஆசிரியர் திரு கார்த்திக் அவர்கள் இருக்கிறார்கள். பொருளாளராக திரு ஆசிரியர் ஏசுதாஸ் அவர்கள் இதில் இணைந்து பணியாற்றுவார்கள். விருப்பமுள்ள ஆர்வமுள்ள மாணவர்கள் இந்த மீடியா, மாஸ் மீடியா அண்ட் மூவி கிளப்பில் இணைந்து பணியாற்றலாம். தேங்க்யூ. அறிவியல் சார்ந்த பல செயல்பாடுகளை மேற்கொள்ளும் ஓர் அமைப்பே அறிவியல் மன்றமாகும். அறிவியல் மன்றத்தின் நோக்கங்கள்: மாணவரிடத்தில் அறிவியல் மனப்பான்மையை வளர்த்தல், ஆராயும் திறனையும் படைப்பாற்றல் திறனையும் வளர்த்தல், பயனுள்ள அறிவியல் பொழுதுபோக்கு வேலைகளில் ஈடுபடும் ஆர்வத்தினை வளர்த்தல். மன்றத்தின் செயல்பாடுகள்: வினாடி வினாக்கள், கட்டுரை எழுதுதல்,
அறிவியல் கண்காட்சி நடத்துதல். நன்றி. கன்னித்தமிழில் கவிதை பாட எனக்கு இங்கும் நேரம் கிடைக்கவிட்டாலும் 60 நொடிகளில் நுண்கலை குழுவை பற்றி பேச வேண்டும் என்று அமல்ராஜ் ஆசிரியர் அவர்கள் பணித்தார்கள். நான் 600 நொடிகளா என்றேன். இல்லை இல்லை, 60 நொடி என்றார். மைக் மேடை, மைக் முன்னர் இங்கே நின்றவுடனே பலருக்கும் என்னை பார்த்து மகிழ்ச்சி, ஒரு சிலருக்கு மட்டும் வருத்தம். பரவாயில்லை, 60 நொடிகளில் 20 நொடிகளை இதற்கே செலவழித்து விட்டேன். இருந்தாலும் குறிப்பிட்ட காலத்தில் முடித்து காட்டுங்கள், அதுதான் உன் கலை என்று எனக்கு சொல்லி அனுப்பினார் இந்த நிகழ்ச்சியின் ஒருங்கிணைப்பாளர். உண்மைதான், மனிதனையே காவு கொள்ள துடிக்கும் அவசரத்தில் கணிப்பொறி. எந்திரனுக்கும் காதல் வரும் இயந்திர உலகம் இது. என்னை பார்க்கவே நேரம் இல்லாத போது நுண்கலையில் நீச்சல் போட ஏது நேரம் என நினைக்கும் மாணவர்களுக்கு நுண்கலை குழு, ஃபைன் ஆர்ட்ஸ் கிளப் நல்ல பாதை வகுத்து தருகிறது வருங்கால மேதைகளை உருவாக்குவதற்கு. நுண்கலை இரு வகையாக பிரிக்கப்படுகிறது. ஒன்று காட்சிப்படுத்தும் கலை, மற்றொன்று நிகழ்த்து கலை. காட்சிப்படுத்தும் கலை என்பது அருங்காட்சியகங்களும் சிலைகளும். நிகழ்த்துக்கலை என்பது உங்கள் அனைவருக்கும் பிடித்தமான ஒன்று. இசை, நடனம், ஓவியம், இலக்கியம், நாடகம். இந்த கலைகளை வளர்த்துக் கொள்வதற்கான ஒரு வாய்ப்பினை நுண்கலை குழு உங்களுக்கு வழங்க காத்து கொண்டிருக்கிறது. இதன் நன்மைகள் என்ன? உன் அழகின் வெளிப்பாட்டை உலகிற்கு காட்டவும், அகிலத்திற்கு படைக்க உன்னை படைப்பாளி ஆக்கிக் கொள்ளவும். இன்றைய சினிமா துறையிலும் கலைத்துறையிலும் எத்தனையோ படைப்பாளிகள் உலக புகழ் பெற்று விளங்குகிறார்கள். ஆஸ்கார் அவார்டையே அள்ளி வருகிறார்கள். அது போன்று நீங்களும் படைப்பாளி ஆகுவதற்கு நுண்கலை குழு உங்களுக்கு ஒரு வாய்ப்பினை வழங்க தயாராக இருக்கிறது. இதன் நன்மைகள் என்ன? உங்கள் கவனத்தை ஒருமுகப்படுத்தலாம், கற்பனை ஆற்றலை மேலும் மேலும் வளர்க்கலாம், உங்கள் பொறுமையை மேலும் அதிகப்படுத்தும். இது பொன்னான வாய்ப்பு. நுண்கலை குழுவில் இணைந்து உன் கலைகளை வளர்த்து கலை உலகில் கலைப்படையும் வரை வெற்றி பெற வாழ்த்துக்கள். கலை உன்னை நிலைப்படுத்தும். வாழ்த்துக்கள். நன்றி. இங்கு அமர்ந்திருக்கும் மாணவர்களின் பெரும்பான்மையானோர் கணிதம் எப்படி ஈஸியா கஷ்டம் சொன்னா பதில் என்ன இருக்கும்? பாதி பேர் ஈஸி, பாதி பேர் கஷ்டம். வெரி குட். ஓகே, குட். ரொம்ப ஈஸின்றாங்க. அது 6th 7th இருக்கும்போது ஈஸின்னு சொல்ல வளர வளர 12th ஸ்டாண்டர்ட் கேட்டா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கணித மண்டலத்தின் நோக்கம் என்னன்னா, டு டெவலப் கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில் அண்ட் மேத்தமெட்டிக்கல் அபிலிட்டி. கணிதத்தின் நுண் சிந்தனை திறன், கணிதத்தின் மேல் இருக்கும் நுண் சிந்தனை திறன் வளர்ப்பதற்கும், கணிதத்தை எவ்வாறு எளிமையாகவும் ஆர்வமுடன் கற்பதற்கு இந்த மன்றம் உதவி செய்யும். மேலும் மகிழ்ச்சியாக கணிதத்தை எவ்வாறு பயில வேண்டும், இந்த முயற்சிகள் எல்லாம் எப்பொழுது நிறைவடையும் என்றால், மாணவர்கள் தங்கள் ஆழ் மனதில் உள்ள கணித திறனை வெளிப்படுத்த வேண்டும். அதற்கு உதவியாக பள்ளிகளுக்கு இடையிலான போட்டிகள், கண்காட்சிகள் நடைபெறும். அதில் கலந்து கொண்டு தங்களுடைய கணித திறனை வளர்த்துக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நேஷனல் சர்வீஸ் ஸ்கீம். மறைந்த பாரத பிரதமர் இந்திரா காந்தி தலைமையில் அமைந்த மத்திய அரசின் கல்வித்துறை அமைச்சர் B.K.R.D. ராவ் அவர்களால் 1969ஆம் ஆண்டு செப்டம்பர் 24ஆம் நாள் நாட்டு நலப்பணி திட்டம் தொடங்கப்பட்டது. இந்திய விடுதலை போராட்டத்தின் போது இளைஞர்கள் செய்த பெரும் தியாகங்களை போன்று எதிர்காலத்திலும் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் இளைஞர்களுக்காக தோற்றுவிக்கப்பட்ட ஒரு சீரிய திட்டமே நாட்டு நலப்பணி திட்டமாகும். இத்திட்டம் எமக்காக அல்ல உமக்காக என்ற கோட்பாட்டை உடையது.
இது தன்னலமற்ற சேவையின் தேவையை வலியுறுத்துகிறது. மரம் நடுதல், ஊனமுற்றோருக்கு உதவுதல், கோவில்களை சுத்தம் செய்தல், கலை நிகழ்ச்சி நடத்துதல், சுற்றுப்புறத்தை தூய்மை செய்தல் போன்ற பொதுநலன் சார்ந்த செயல்பாடுகளை இத்திட்டம் உள்ளடக்கியது. இத்திட்டத்தின் முத்திரை லோகோ கோனார்க் சூரிய கோவிலின் பெரிய ரதத்தின் சக்கரமாகும். சக்கரம் முன்னேற்றம், பாதுகாப்பு மற்றும் படைப்பின் அடையாளம். நம் பள்ளியில் திட்ட அலுவலர்கள் திரு பாலாஜி ஆசிரியர் மற்றும் திரு ஆல்பர்ட் மரியசெல்வம் ஆசிரியர் தலைமையில் 50 மாணவர்கள் இத்திட்டத்தில் சீரிய பணியாற்றி வருகிறார்கள். நன்றி. உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். ஜேஆர்சி கிளப்பின் முக்கிய நோக்கமானது முதலுதவி செய்வது. இது நம் வாழ்வின் நமக்கு மட்டுமல்ல, நம்மை சார்ந்தோர் அனைவருக்கும் நாம் செய்யும் ஒரு அத்தியாவசிய பணியாகும். ஆகவே அந்த முதலுதவி செய்யும் திட்டத்தினை நீங்கள் கற்றுக்கொள்ளவும் நம் பள்ளியோடு இணைந்து பிற மாணவர்களுக்கு பயன்படுமாறு செய்யுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். JRC Club pledge. I pledge myself to care for my own health and that of others, to help the sick and suffering, especially children, and to look after all other children all over the world as my friends. Thank you. லட்சியத்தோடு இந்தியாவிலே ஏறக்குறைய 15 லட்சம் மாணவர்களை கொண்ட மிக பெரிய அமைப்பான தேசிய மாணவர் படையில் சேர விருப்பம் உள்ளவர்கள் என்னிடமோ அல்லது கணித ஆசிரியர் அமல் அவர்களிடமோ நீங்கள் அறிவிக்கலாம். சேர தகுதி என்னவென்றால் 8ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கும் மாணவர்கள் மட்டுமே சேர முடியும். சேர்ந்து விட்டால் இடையில் யாரும் நிற்றல் முடியாது. அடுத்த ஆண்டு, அதாவது 2ஆம் ஆண்டு பயிற்சியின் போது 10 நாட்கள் கண்டிப்பாக பயிற்சி முகாமுக்கு செல்ல வேண்டும். சீருடை மற்றும் உணவு அனைத்துமே அரசால் இலவசமாக வழங்கப்படும். சேர விருப்பமுள்ளவர்கள் சேர்ந்து பயனடையலாம். எப்போதும் தயாராயிரு, பி ப்ரிப்பேர் என்பது சாரண குறிக்கோள் ஆகும். சாரண இயக்கம் என்பது உலக அளவில் இளைஞர்களின் உடல் உள்ள ஆன்மீக மேம்பாட்டிற்காக 1907ஆம் ஆண்டு நிறுவனர் பேடன்போல் அவர்களால் உருவாக்கப்பட்டது ஆகும். On my honor, I promise that I will do my best, do my duty, to God and my country, to help other people and obey the Scout law. Scout law. Scout is trustworthy. Scout is loyal. A scout is friend to all and loves nature. A scout is courteous. A scout is disciplined and yes, public property. A scout is courageous. A scout is thrifty. A scout is pure in thought, word and deed. அனைவருக்கும் காலை வணக்கம். சாரண இயக்கம் மாணவரிடத்தில் நற்பண்புகளையும் குழு உணர்வையும் வழங்கக்கூடியது. இதில் யாராவது சேர விருப்பம் இருக்கின்ற மாணவர்கள் 6ஆம் வகுப்பு மற்றும் 7ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் ஆசிரியர் திரு இளையராஜா அவர்களிடம் பெயரை பதிவு செய்யும்படி கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. Consumer Club means a group of interested students and teachers who have come together to learn more about their rights and responsibilities as consumers. The objectives of Consumer Club to bring awareness and realization among students about their duties and responsibilities as citizens of India and to educate students about rights of the consumers as provided in Consumer Protection Act 1986. Consumer awareness is a demonstration of ensuring the purchase or buyers know about the data and information about items, products, advertisements and buyer's privilege. Mahatma Gandhi quotes about consumerism. What is a man if he is not a thief who openly charges as much as he can for the goods he sells? Those boys who are all interested in school consumer club can join. Thank you. காமர்ஸ் கிளப் வணிகவியல் குழு, இதனுடைய நோக்கம், இதனுடைய செயல்பாடுகள் can be organized by the commerce teachers
of the students who gather all the students of the Commerce Department. And it is an association which is started by the leadership of the commerce teachers. And its activities focus on practical training for the theoretical knowledge which the commerce students gain in the classrooms. Objectives: to expose students to meet the practical challenges in the current business scenarios, example market, job opportunities and the economy. To let the students interact with the business express of industry. To encourage the students to become various school event managements and to increase the financial literacy among the students, example management of time. To develop the knowledge of e-commerce for earning money through internet. To generate and discuss new business ideas and new business plans. To make a student's prospective entrepreneurs who is not a job seeker but a job maker. Functions which are all going to take place. And to conduct a business quiz. To make a commerce magazines, industrial visit. To visit the commerce exhibitions, conduct the seminars, group discussion, debates, and last one, social service. இந்த காமர்ஸ் குரூப்பில் சேர விருப்பமுள்ள மாணவர்கள் யார் என்றால் 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு வணிகவியல் பிரிவை சார்ந்த 11th DE 12th DE மாணவர்கள் மாத்திரம் இதில் சேர்ந்து கொள்ள விருப்பமுடையவர்கள் என்னிடத்தில் பெயர் கொடுக்கலாம். துணை ஒருங்கிணைப்பாளராக திருவாளர் செல்வபாரி அவர்களும் என்னோடு இணைந்து பணியாற்றுவார். நன்றி. It is a very important system in the government sector. So wherever the flood situation arises, the first system is going to take place is the disaster management system, which helps the people during the emergency system, and also it has got a very important and vital role in all the tight corner situations in day-to-day life in the government functioning. The very important aim is to reduce or prevent all harmful effects in hazardous situations. It has got 4 elements, important elements called mitigation, and then preparedness, then response and recovery. So those who are willing to join in the system, please give your names to our students of 12th A. And this is headed by me as well as Mr. Yesh sir. Thank you for the opportunity. Good morning to all. Red Ribbon Club motto: prevention is better than cure. Red Ribbon Club is a movement started by the government of India in schools and colleges through which students will spread awareness over HIV and AIDS. இது மாணவர்கள் மத்தியில் எய்ட்ஸை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான குழுவாகும். Red Ribbon symbol. The red ribbon is a symbol for both drug prevention and for the fight against AIDS. The significance of Red Ribbon Club. Red, like love, as a symbol of passion and tolerance for those affected. Red, like blood, representing the pain caused by many people who have AIDS. Red, like anger, about the helplessness about which we are facing for a disease for which there is still no cure. Red is a sign of warning, not carelessly ignore one of the biggest problem of our time. இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்கான குழுவில் 9, 10, 11, 12 மாணவர்கள் பங்கேற்கலாம். பொறுப்பாசிரியராக நானும் ஆசிரியர் ஜான் ரமேஷ் அவர்களும் இருக்கிறார்கள். பெயர் கொடுக்க விரும்புபவர்கள் கொடுக்கலாம். நன்றி. இதனுடைய நோக்கம் என்னவென்றால், சாலை விதிமுறைகளை உங்களுக்கு கற்றுத் தருவது, எந்தவித விபத்தும் இல்லாத ஒரு பயணத்தை நீங்கள் மேற்கொள்ள நடவடிக்கை எடுப்பது. இதுவரை கடந்த சில ஆண்டுகளாக எந்த விபத்தும் இல்லாத ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுத்த எல்லாம் வல்ல இறைவனுக்கு நன்றி கூறுகின்றேன். ஒருவர் கடைக்கு சென்று டீ கடையில் சிகரெட் பெட்டி ஒன்றை வாங்கினார். அதில் சிகரெட் குடித்தால் புற்றுநோயை உருவாக்கும் என்று ஒரு படம் வரையப்பட்டிருந்தது.
அந்த சிகரெட் பெட்டியின் அட்டை மீது 2 தட்டு தட்டி விட்டு அவர் சிகரெட் புகைக்க ஆரம்பித்தார். நான் அவரிடம் கேட்டேன், எதற்காக அதன் மேல் 2 தடவை தட்டினீர்கள் என்று. அப்பொழுதுதான் அது எனக்கு வராது என்று கூறிவிட்டார். அதே போல டாஸ்மாக் கடையில் குடியை கெடுக்கும் என்று எழுதியிருக்கிறது. ஆனாலும் பல பேர் ரேஷன் கடையில் நிற்பதை விட அதிகமாக கூட்டமாக நின்று வாங்கி சென்று குடித்துக் கொண்டிருக்கிறார்கள். பேருந்துகளில் நீங்கள் பயணம் செல்லுகின்ற பேருந்துகளில் படிக்கட்டின் மேல் அழகாக ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது, திருக்குறள். அடக்கம் அமருள் வைக்கும், அடங்காமை ஆறிருள் வைத்துவிடும். ஆனாலும் பல மாணவர்கள் தொங்கிக் கொண்டுதான் செல்கின்றார்கள். எவர் எப்படியோ இருந்துவிட்டு போகட்டும், நம் பள்ளி மாணவர்கள் அப்படி இருக்கக்கூடாது. உங்களை பாதுகாப்பது எங்களுடைய கடமை. இதனை வலியுறுத்தி மாதந்தோறும் நாங்கள் விழிப்புணர்வு கூட்டங்களை நடத்துவோம். எங்களால் இயன்ற உதவிகளை உங்களுக்கு செய்வோம். உங்களுடைய உயிர்தான் எங்களுக்கு முக்கியம். தொடர்ந்து நாம் பாதுகாப்பான சாலை பயணத்தை மேற்கொள்வோம். இந்த கிளப்பிற்கு பொறுப்பாளராக என்னையும் வரலட்சுமி மிஸ் அவர்களையும் நியமித்தமைக்கு நிர்வாகத்தினருக்கு நன்றி கூறுகின்றோம். நன்றி, வணக்கம். மனித உரிமைகள் குழு. மனித உரிமைகள் பற்றி நாம் நிறைய பேசலாம். எந்த ஆண்டு மனித உரிமைகள் ஆணையம் நம் நாட்டிலே அமைக்கப்பட்டது என்றால் டிசம்பர் 10, 1948ஆம் ஆண்டு மனித உரிமைகள் ஆணையம் அமைக்கப்பட்டது. மாநில அளவிலும் மத்திய அளவிலும் மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. என்றாலும் பல்வேறு தருணங்களில் பல்வேறு நிலைகளில் மனித உரிமைகள் மறுக்கப்படுவதை நாம் நன்கு அறிவோம். படித்தவர்களாகிய நாம் எவ்வாறு மனிதர்களுடைய பண்புகளை, அவருடைய விழுமியங்களை மதிக்கின்றோம் என்று சிந்திக்க உங்கள் ஒருவரையும் அன்போடு அழைக்கின்றேன். அதிலும் குறிப்பாக நோக்கம் என்னவென்றால், ஒவ்வொரு மாணவனும் should have self esteem, தனக்கென்று ஒரு தன்னம்பிக்கை, ஒரு கரேஜ், நல்ல ஒரு முயற்சி இருக்க வேண்டும். ரெஸ்பெக்ட் ஃபார் ஈச் அதர், இதைத்தான் நம்முடைய நிர்வாக தந்தையர்களும் கூறியிருக்கின்றார்கள். நம்முடைய கோர் வேல்யூஸ் ஆஃப் திஸ் ஸ்கூல், அதுல ஒரு பாயிண்ட் வரும். என்ன வரும்னா, ரெஸ்பெக்ட் ஃபார் ஈச் அதர். எங்கே மனித மாண்பு இருக்கின்றதோ அங்கே கண்டிப்பாக நாம் மற்றவர்களையும் மதிப்போம், அவர்களுக்கு நம்மால் இந்த உதவிகளை செய்வோம் என்று கூறி, இந்த மனித உரிமை குழுவில் உங்களை இணைத்துக் கொண்டு உங்களால் இயன்ற தன்னம்பிக்கையும் வளர்த்துக் கொண்டு மற்றவர்களுக்கும் நம்மளால் இயன்ற உதவிகளை செய்து வாழ வளமுற அன்போடு அழைக்கின்றேன். நன்றி. விருப்பமுள்ள மாணவர்கள் 11th E மாணவன் ஆகாஷ் அவர்களிடத்திலே நம்முடைய பெயர்களை கொடுத்து மென்மேலும் இந்த குழு வளர்வதற்கு உங்களுடைய பங்களிப்பை நல்க அன்புடன் வேண்டுகிறேன். நன்றி. நேஷனல் கிரீன் கார்ட்ஸ் அப்படின்னா தேசிய பசுமை படை. இதனுடைய முக்கியமான குறிக்கோள் சுற்றுச்சூழல் தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்துவது, சுற்றுச்சூழல் கல்வியை கற்றுக்கொள்ளும் வாய்ப்பினை மாணவர்களுக்கு அளிப்பது, சமுதாயத்தில் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் நீங்கள் ஒரு இணைப்பு பாலமாக செயல்படுவதில் சுற்றுச்சூழல் கல்வியை பயிற்றுவிப்பது முக்கியமான நோக்கம். சுற்றுச்சூழல் மற்றும் வளர்ச்சி தொடர்பான சரியான தீர்மானத்தை அடையும் வகையில் குழந்தைகளை பங்கேற்பதற்கு உகந்த வழிவகை செய்தல், தினமும் சந்தித்து வருகின்ற சுற்றுச்சூழல் பிரச்சனைகளை பற்றி குழந்தைகளுக்கு நேரடியாக தெரிந்து கொள்ள செய்வது. இதனுடைய முக்கியமான மோட்டோ, where there is green, there is prosperity. நம்மளுடைய சுற்றுப்புறத்தில் முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிரவுண்டில் எத்தனை மரங்கள் இருக்கு. இதில் முக்கியமான குறிக்கோள் வந்து மரங்கள் வளர்ப்பது. மரம்னால நமக்கு என்னென்ன பயன்கள், முக்கியமாக இப்போ மரங்களில் நம்மளுக்கு நமக்கு தேவையான ஆக்சிஜன் நமக்கு முக்கியமாக கிடைக்குது. அதனால் எவ்வளவு இந்த NGC கிளப் எவ்வளோ முக்கியமானது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதில் தேவையான வந்து ஜாயின் பண்ணக்கூடிய மாணவர்கள் அனைவரும் கண்டிப்பாக 8th ஸ்டாண்டர்ட்ல இருந்து நீங்கள் சேரலாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. அறிமுகப்படுத்திய ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் நன்றி கூறுகிறோம். Dear boys, I just want to place a riddle before you. Answer பண்றீங்களா? Yes. You have it in front, but you cannot see it. I get many answers, but I tell you the right answer. That is your future.
You have it in your friend, but you cannot see it. Yeah, dear students, to have a very prosperous future and to enter into this competitive world, we have to learn many languages, especially our global language, English. அதே நேரத்தில் நமது தாய்மொழியாம் தமிழையும் நாம் புறக்கணிக்க கூடாது. உன் தாய்மொழி மதிக்கப்படவில்லை என்றால் உன் குரல் வரை நெரிக்கப்படுகிறது என்று பொருள் என்று ஒரு பிரெஞ்சு பழமொழி நமக்கு கூறுகிறது. பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற சமத்துவம் கற்பித்த தமிழ் மொழியை போற்றுவோம். இந்த நாள் இனிதே நிறைவேறியது. நன்றி சொல்லும் நல்ல குணத்தை நாளிலும் போற்றும் என்று சொல்வர். இலக்கிய மன்றம் மற்றும் குழுக்களின் தொடக்க விழாவிற்கு நன்றி நவில நமது முதுகலை ஆங்கில ஆசிரியர் திரு M.M.R.K. தாஸ் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். A very good morning to everyone. As we express our gratitude, we must never forget that the highest appreciation is not to utter words but to live by them, says John F. Kennedy. Thank you is such a prayer that cannot be seen or touched. It must be felt by heart. I feel honored and privileged to get the opportunity to propose a word of thanks on this special occasion. At the outset, I would like to thank the Program Advisory Committee members and the invited speakers. I, on behalf of the organizing committee, convey my deep regards and hearty thanks to Mrs. Vimala Victoria, PG Assistant in English of St. Joseph's Anglo-Indian Higher Secondary School, Veperi, for a simple yet strong insights on the importance of English as a skill in today's world. செம்மொழியாம் தமிழ் மொழியின் சிறப்பினை எடுத்துரைத்த நம் உதவி தலைமை ஆசிரியர் திரு லியோ பாக்கேராஜ் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன். We are grateful to you and we thank you for being with us today. I am thankful to our Salesian community, to all our teaching and non-teaching staff members who always stand by us and motivate us. I feel proud and thank you for making this event a successful one. It is my duty to thank all those who are instrumental in making this day a memorable one, namely the decoration committee, the reception committee, the staff in charge of notice board and the discipline. I thank Mr. Ilayaraja and Mr. Michael and all the students who invoke the blessings of God through prayer song, and Mr. Leslin Brutus for the Bible reading. My sincere thanks to Father Rector for his words of blessings. I thank Mr. T. Amal Raj for welcoming the gathering, Ms. Selvi David, our AHM, and Mrs. Lima Rose for introducing the speakers of today. I thank Mrs. Shalini, Mrs. Sherin Kingsley, and Mr. Michael Raj and the students for their action song. I thank Mr. K. Antoni Swami, our AHM, and the students who entertained us through their dramatic dialogue. I thank the heads of different groups and movements for sharing their role of their respective units. I thank Mrs. Stella Victoria, the coordinator and the master of ceremony, Mr. Yesudas, the photographer, and Mr. Raji, our audio system in charge. I thank each and every one of you, my dear students. For you, we work, and for you, we are here. I thank everyone whom I have failed to mention here. Before I conclude, I would like to thank the Almighty God for giving us St. John Bosco as a father and founder who brought us together through his charism. Thank you and have a great day and a great year. Thank you.